ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்னைக்கெல்லாம் மனசுக்கு கவலையும், அலுப்பும் இருக்கோ, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வீட்டுக்கு பக்கத்தில இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிடுவோங்க. ஆனா, எல்லாரும் சொன்னாங்க, "தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயிலா இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்னாங்க." அதனால கேட்டு இன்னைக்கு பார்த்தா, தல சுத்தி போய் கீழ விழுந்துட்டேங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த கோயில கட்டுனாங்களா? இல்ல கட்டிட்டு தூக்கி நிமித்துனாங்களா? அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அன்னைக்கு காலகட்டத்தில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வேலைக்கு சம்பளத்த வாங்குனாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வேலைய காட்டிலும் சம்பளத்துக்கு தாங்க வேலையே செய்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. இந்த சேனல பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். நல்ல குட்டிகளுக்கு நல்ல ஒரு ஜென்ரேஷனான ஒரு கட்டில் வாங்கணும், ஒரு பீரோ வாங்கணும், ஒரு சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நல்ல விஷயம் தாங்க. அதை எப்படி பார்த்து வாங்கணும், அது எங்கே வாங்கணும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டு நம்ம சக்தி என்டர்பிரைசஸ் வந்தீங்க அப்படின்னாலுமே தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாமல் கேட்டாலும் நல்ல பொருளை தாங்க கொடுப்பாங்க. என்ன அப்படின்னாக்கா, இவங்க 37 வருஷமாக பாரம்பரியமாக இந்த தொழிலில் இருக்கிறதுனால எல்லாமே மரத்தினால செய்யப்பட்ட பொருட்களை தாங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க செய்கிறது என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா, கட்டில், சோஃபா, டீப்பா, டைனிங் டேபிள், உட்டன் பீரோ, இது கல்யாண சீர்வரிசைகள் அனைத்துமே செய்கிறாங்க. வந்துக்கிட்டு இவங்க கொடுக்கறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 50 இயர்ஸ் லைஃப் இருக்குங்க. இதெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம திருச்சியில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குங்க, இந்த ஏரியாவில் இருக்குது. கான்டாக்ட் நம்பர். இனி வர ஜென்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மரம்னா என்ன, அது என்ன கலரில் இருக்கும், அது என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு நாளைக்கு பிள்ளை குட்டியை கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குற சூழ்நிலை நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாது. இல்லை அப்படின்னாக்கா மியூசியத்தில் கொண்டுட்டு போய் காமிக்கிற மாதிரி வந்துடுங்க. அந்த மாதிரி அவ்வளோ நிலைமைகள்லாம் வரக்கூடாது. அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட்டில் எடுங்க. பிள்ளை குட்டியை அடிச்சுக்கிறாங்க, விளையாடுறாங்க, குதிக்கிறாங்க, ஏறுறாங்க. அதுக்கு எதுக்குமே கண்டிஷன் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்களோட இந்த வளர்ச்சி இந்த வயசில் தாங்க இந்த குறும்புகளும் இந்த சேட்டைகளும் செய்வாங்க. இன்னொரு ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி செய்யுங்கடானா எனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி அவங்களோட தலைமுறைகள் என்றென்றைக்கும் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களோட காலகட்டங்களில் இது எங்கள் அம்மாச்சி வாங்கி கொடுத்தது, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டு உடைச்சா கூட அவங்கள திட்டாதீங்க, சத்தம் போடாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மரத்தில் கொடுக்கறதுனால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை பார்க்குற நல்ல இதயங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தலைக்கோடியில் இருக்கிறோங்க. இருந்துக்கிட்டு எங்களோட பொழப்புகள் எங்களோட தொழிலாளியை நம்பி இல்லைங்க, உங்களை நம்பி தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்க வருவாங்க, மற்றவங்க வர்றதுனால இன்னும் நிறைய பேர்